So questions using recursion tree method solve P of n equal to 2 times of t power P of n by 2 plus 1. P of n by 2 plus 1. So நம்ம எடுத்து டிவைட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா P of n எடுத்துக்கலாம். இப்போ T of n வந்து எப்படி எழுதுறாங்க 2 டைம்ஸ்ன்றாங்க கரெக்டுங்களா? அப்போ 2 டைம்ஸ்னா ரெண்டாக ஸ்பிளிட் அப் பண்ண சொல்கிறாங்க. எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணலாம்? P of n by 2 plus P of n by 2 ரெண்டு டைம் ஸ்பிளிட் அப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கடைசி ஃபங்க்ஷன் என்ன கிடைக்குங்கிறாங்க 1ன்னு வருது. கடைசி ஃபங்க்ஷன் என்ன வருதுன்னா 1ன்னு வருது. அப்போ இந்த 1ங்கிற வரும்போது என்ன n வேல்யூ இல்லை, அதனால இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ ட்ரீ பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேர் லெவல் 0. இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்னா இதுக்கு பேர் என்னது லெவல் 0. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃபங்க்ஷன் எடுத்ததுக்கு பேர் வந்து லெவல் 0. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு வருது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் லெவல் 1. லெவல் 1. சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து எதுவும் டி ஆஃப் என்னோட வேல்யூக்கு தெரியும். அப்போ இதுக்கு வந்து திரும்ப ஸ்பிளிட் அப் பண்ணுறீங்க. திரும்ப எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணுவீங்க? டி ஆஃப் n by 2 வருதுல்ல, அப்போ நல்லா பாருங்க n இருக்கிறதுல n by 2 போடணும். இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குமா. n இருக்கிறதுல n by 2 போட்டு என்ன நடக்கும்? n by 2 டிவைட் பை 2 n by 4 கிடைக்குமா? புரியுதுங்களா? இந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுங்க? இது டி ஆஃப் என்னோட வேல்யூ. அப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும்? டி ஆஃப் n by 2. n by 2 எப்படி எழுதலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குமா. ஓகே சார், புரியுது சார். இதுக்கு n-க்கு பதிலா n by 2 போடுவீங்க. அப்போ என்ன கிடைக்கும்? டி ஆஃப் n by 2 டிவைட் பை 2 n by 4 2 முன்னாடி இருக்குது, 2 முன்னாடி இருக்குது, n by 4 plus 1 வரும். கரெக்டாமா? புரியுது சார். அப்போ அதே மாதிரி என்ன ஃபங்க்ஷன் பண்ணுவீங்க? இந்த ஃபங்க்ஷனை ரெண்டா ஸ்பிளிட் அப் பண்ணுவீங்க. என்ன ஆகும்? p of n by 4 plus t of n by 4 அப்படி பண்ணிருக்கா. இது ரெண்டா ஸ்பிளிட் அப் பண்ணியாச்சு. ரிமைனிங் யார் இருக்கிறா? இந்த 1 இருக்கிறாங்க. அப்போ அந்த 1 இங்கே எழுதிருங்க. இந்த 1 வந்து இங்கே எழுதிருங்க. கரெக்டாமா? சார். இப்போ இதே ஃபங்க்ஷன் தான் இது. இந்த பாருங்க இதே ஃபங்க்ஷன் தான் இது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் இதே மாதிரி எழுதிடலாமா? அப்போ 3 டிவைட் பண்ணுங்க. இதே தான் இது. அப்போ என்ன நடக்கும்? p of n by 4 p of n by 4 p of n by 4. சரி, இங்கே வந்து ரெண்டு டைம் ஸ்பிளிட் அப் பண்ணால் கடைசி டைம் என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். கரெக்டுங்களா? ஏன்னா ரெண்டு டைம் ஸ்பிளிட் அப் பண்ணுவீங்க, கடைசி டைம் என்ன தான் கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். அப்போ 1. அப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன ஆகும்? ஸ்டாப் ஆகிடும். இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகிடும்? ஸ்டாப் ஆகிடும். எகைன் டி ஆஃப் n by 4. டி ஆஃப் n by 4 என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல n by 4 போடுவீங்க. எங்க? n by 4 போடுவீங்க. அப்போ n by 4 போட்டால் என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல n டிவைட் பை 2 into 4. 2 into 4 எவ்வளோ கிடைக்கும்? n by 8 கிடைக்கும். அப்போ t of n by 4 equal to 2 times of t of n by 8 plus 1 வரும். அப்போ இதை வந்து நம்ம ஸ்பிளிட் அப் பண்ண போகிறோம். சரிங்களா? இதை வந்து நம்ம ஸ்பிளிட் அப் பண்ண போகிறோம். ஸ்பிளிட் அப் பண்ணி என்ன வரும் சொல்லுவோம்? 1 2 3 என்ன கிடைக்கும்? t of n by 8. இதே மாதிரி ஸ்பிளிட் அப் ஆகும். மேலே எப்படி டிவைட் பண்ணோம் ஒவ்வொன்றும் அதே மாதிரி ஸ்பிளிட் அப் ஆகும். அதே மாதிரி இது 3 டிவைட் ஆகும். 1 2 3 t of n by 8 t of n by 8 1. again 3 மெத்தட். அப்போ என்ன ஆகும்? t of n by 8 t of n by 8 லாஸ்ட் டைம் 1. அப்போ again இங்கே என்ன கிடைக்கும்? 3 மெத்தட். t of n by 8 t of n by 8 1. சரி கேட்குங்க. இப்போ லெவல் 1 முடிஞ்சுது. லெவல் 1ஓட இந்த கான்ஸ்டன்ட் டைமோட டோட்டல் எவ்வளோ கிடைக்குது? கான்ஸ்டன்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை. கான்ஸ்டன்ட் டைமோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குது? 1 கிடைக்குது. கான்ஸ்டன்ட் டைம் எவ்வளோ கிடைக்குது? 1 கிடைக்குது. அதே மாதிரி இங்கே வாங்க, இங்கே எத்தனை டைம் ஏதாவது கான்ஸ்டன்ட் டைம்? இது ஒரு டைம் 1 வருது, இங்கே ஒரு டைம் 1 வருது. அப்போ 1 + 1 எவ்வளவு? 2 வருது. கரெக்டாமா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது புரியலன்னு கேட்டுக்குமா. இந்த 1 எப்படி வருது? இந்த ரவுண்ட் பண்ணிக்கிற பாருங்க இந்த கான்ஸ்டன்ட் டைம். அப்போ அந்த கான்ஸ்டன்ட் டைம் மட்டும் எவ்வளோ டைம் வருது? 1 டைம் வருது. அதனால ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து இந்த கான்ஸ்டன்ட் டைம் இங்கே 1 1 ரெண்டு டைம் வருது. அப்போ 2 ஆயிடும். இப்போ இங்கே எத்தனை டைம் கான்ஸ்டன்ட் டைம் வருதுமா? 1 2 3 4. அப்போ இங்கே என்ன நடக்கும்? 4 வருது. 4. அப்போ இது எப்படி மாறுதுன்னு பார்த்துக்கோமா. இது எவ்வளோ கிடைக்குது? 2 ஸ்கொயர்னு கிடைக்குது. கரெக்டுங்களா? அப்போ இந்த டைம் என்ன கிடைக்குது? 2 power 1ன்னு கிடைக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த டைம் என்னவா இருக்க போகுது? 2 power 0 வருது. கரெக்டுங்களா? கரெக்டாமா? சார். சரி, சொன்னேன் இதனோட இனிஷியல் கண்டிஷன் எடுத்து சொன்னேன். சப்போஸ் கொடுப்பாங்க, கொடுக்காம கூட போவாங்க.
P of 1 equal to 1 எடுத்து சொல்லிக்கிறேன். இது வந்து இனிஷியல் கண்டிஷன் கொடுப்பாங்க, கொடுக்காம போவாங்க. கொடுக்கலனா இந்த இனிஷியல் கண்டிஷன் எப்போ ஸ்டாப் ஆகுது, இதுதான் நம்மளுக்கு ஸ்டாப் ஃபங்க்ஷன். காம்ப்ளெக்சிட்டியோட எப்போ ஸ்டாப் ஆகுது இந்த ப்ரோக்ராமிங்ல P of 1 equal to 1ங்கும் போது இது ஸ்டாப் ஆகும். அப்போ இந்த ரெகர்ஷன் ட்ரீ எது வரைக்கும் ரன் ஆகும், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ரன் ஆகும். எந்த கண்டிஷன், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஸ்டாப் ஆகிற வரைக்கும் நம்ம ரன் பண்ணி பார்க்கணும். அப்போ என்ன ஆகும், இது கடைசி எலிமெண்ட் என்ன கிடைக்கும், அப்படியே போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா, அப்படியே இந்த ட்ரீ அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும், ரன் ஆகிட்டே இருக்கும். கடைசியாக நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், இங்கே இருக்கிற எல்லா டைமும் என்னென்ன கிடைக்கணும், 1 1 1 1 1 1 1 1 1 இந்த மாதிரி கிடைக்கும். கரெக்டுங்களா. அப்போ இந்த 1 வருதுன்னா இந்த இடத்துல என்னவா இருக்கும், நம்மளுக்கு எப்படி ஸ்பிளிட் அப் ஆகும், அட்லீஸ்ட் யூ டேக் இன் த k டைம்ஸ். நம்மளுக்கு தெரியாது எத்தனை டைம் ஆகுதுன்னு. நான் வந்து லேட்டஸ்ட் டேக் k டைம்ஸ் வந்து இந்த ரெகர்ஷன் ட்ரீ வந்து எடுக்கும்போது இது 1 கிடைக்கும். அப்போ இங்கே என்ன டைம் வருதுன்னு இங்கே பாருங்க. நம்மளோட மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் n/2, ரெண்டாவது ஒன்று என்ன கிடைக்குது, இது n/4. n/4 என்ன சொல்லலாம், n/2 ஸ்கொயர்னு எழுதலாம். இது n/8 என்னன்னா n/2 எழுதலாம். அப்போ k டைம்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் டைம்னா என்ன கிடைக்குது, 2/1, செகண்ட் டைம்னா 2 ஸ்கொயர், தேர்ட் டைம்னா 2 அதாவது லெவல் 3. இது வந்து லெவல் 1 போட்டுமா, இது வந்து லெவல் 2வா, அப்போ இது வந்து லெவல் 2க்கு அப்புறம் இது வந்து லெவல் 3. அப்போ லெவல் 3 இது வந்து 2 வருது. அப்போ லெவல் k டைமில் எத்தனை கிடைக்கும், 11kன்னா 2/k கிடைக்குமா. அப்போ k டைமில் என்ன கிடைக்கும், n/2/k. அப்படி இருக்கும்போது இதனோட வேல்யூ என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா. இந்த ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது போட்டுட்டீங்கன்னா ப்ராப்ளம் மேக்ஸிமம் 95% முடியுது. இதில் நிறைய டவுட் இருக்குதாம்மா. இல்லை சார். இந்த 2/k எப்படி வந்தது, இங்கே நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க, ப்ரீவியஸ் அனலைஸ் பண்ணுறீங்க. அதாவது 2/1ன்னு வரும்போது இது லெவல் 1ல், லெவல் 2ல் என்ன ஆகுது, 2ன்னு வரும்போது 2 ஸ்கொயர், லெவல் 3ல் 3ன்னு வரும்போது 2 வருது. அப்போ லெவல் k, இந்த இது வந்து லெவல் k. அப்போ லெவல் kன்னு வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், 1 இதாகும். சரிங்களா. அப்போ இந்த 4 வந்து என்ன ஆச்சு, 2 ஸ்கொயர்னு ஆச்சு. அப்போ 11/3ல் என்ன நடக்குது பாருங்க, இது போட்டுட்டீங்க, இந்த டைம் போட்டுட்டீங்க. கரெக்டுங்களா, இந்த டைம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கடைசி டைம்ங்கிறது அந்த 1 வந்து எத்தனாவது டைம் வர கிடைக்கும், இது எத்தனாவது டைம் அப்படின்னு ஆட் பண்ணி பார்க்கணும். அப்போ ஆட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், லெவல் 3ல் 2 ஸ்கொயர். அப்போ லெவல் kல எத்தனை கிடைக்கும் மகன்னு, லெவல் kல எத்தனாவது டைம் கிடைக்கும், 2/k - 1 கிடைக்குமா. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. இந்த டேம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த 3ன்னு எழுதி போடும்போது நம்மளுக்கு 2 கிடைக்குது. அப்போ இங்கே கேன்னு எழுதும்போது என்ன கிடைக்கும், k - 1 கிடைக்கும். அப்போ இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ ஒன்றுமேல ஒரு 2 ஸ்டெப்ல இந்த ஆன்சர் முடிஞ்சிடும். அப்போ நம்மளுக்கு என்னது, நம்மளுக்கு கிவன் இனிஷியல் கண்டிஷன் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், T of 1 equal to 1 எடுத்துக்கிறோம். T of 1 equal to 1 எடுத்துக்கிறோம். கரெக்டுங்களா. அப்போ நம்ம என்ன சொல்லிக்கிறேன், இந்த டேம் வரும்போது இது 1ன்னு வருதுங்கிறேன். அப்போ இந்த T of 1 கண்டிஷன் என்னது, T of 1 equal to 1. அப்போ நல்லா பார்த்துங்க, ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்க. நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட் என்னது, T of n/2/k equal to 1. நம்ம எண்ட் ஆஃப் ரிசல்ட் ஸ்டாப் பண்ணிக்கிறோம். கரெக்டுங்களா. எண்ட் ஆஃப் எப்போ ஸ்டாப் பண்ணிக்கிறோம், இதனோட வேல்யூனா T of n/2kங்கிறது எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டேன் நான். அப்போ என்ன பண்ண போறீங்க, இந்த ரிசல்ட்டையும் இந்த ரிசல்ட்டையும் ஈக்குவல் பண்றீங்க. அப்படின்னா மீனிங் என்ன, n/2/k equal to 1 equal to 1. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும், that is equal to, இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, n equal to 2/k, n equal to 2/k. இப்போ ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அதாவது சப்போஸ் b equal to a/c இருக்குதுன்னா இதை வந்து அனதர் வேல எப்படி எழுதலாம்னா log, கீழே வந்துடும், log a b equal to c எழுதலாம். இது ஒரு ஃபார்முலா, லாக்டவுன் கேஸோட பேசிக் ஃபார்முலா. அதாவது இங்கே பவர் இங்கே வந்து எக்ஸ்பென்ஷியல் ஃபார்மில் கீழே இருக்குதுன்னா அது இங்கே வரும்போது, அது ரிவர்ஸ் ஆகல இங்கே வரும்போது லாக்காக மாறிடும், லாக் பேஸாக மாறிடும். நல்லா பாருங்க, இது வந்து லாக் பேஸாக மாறிடும். அப்போ இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே என்ன நடக்கும், இந்த 2ங்கிறது இங்கே கீழே வந்துடும். கரெக்டுங்களா. அப்போ என்ன நடக்குது, log 2 மெயின்ல n, அதாவது மெயின்ல என்ன கிடைக்கும், இது k தானே, 2/k. அப்போ என்னது 2/k n ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், kன்னு கிடைக்கும். கரெக்டாக இது 2/k தானே. அப்போ இது 2/kன்னு எழுதிக்கிறது. அப்போ இது இந்த 2 மட்டும் கீழே வரும்போது இது கிடைக்கும். கரெக்டுங்களா.
அப்ப k ஓட வேல்யூ என்ன தெரிஞ்சிச்சு? k ஓட வேல்யூ நல்லா பாத்துங்க, k ஓட வேல்யூ log n base 2 வருது k ஓட வேல்யூ. அப்ப இங்க என்ன நடக்குது? இந்த வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அப்ப இங்க அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 1 வந்துரும். கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க என்ன நடக்குது? 2 பவர் k மைனஸ் 1 வருதா? அப்ப இது என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். எத்தனை டைம் வேணும்? நம்மளோட ஃபார்முலா படி n plus 1 டைம்ஸ் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். கரெக்ட்டுங்களா? அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. அப்ப இங்கிருந்து இது வரைக்கும் என்னது? இந்த வேல்யூ. அப்ப என்ன நடக்குது சொல்லுங்க மகன்? அப்ப நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ வந்து 2 பவர், அதாவது p of n by 2k பிளஸ் அங்க சைடுல வர ரிசல்ட் என்னது? எத்தனை டைம் ஆட் பண்ணணும்ல? அப்ப சைடுல வர ரிசல்ட்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. எத்தனை டைம் வரும்? பார்த்துட்டே இருந்தீங்கன்னா k மைனஸ் 1 டைம்ஸ் வருதுல்ல? அப்ப அதுக்கு ஜிபி ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். அப்ப என்னாச்சு? எண்ட் ஆஃப் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ரிசல்ட் என்ன? நம்மளுக்கு இதோட ரிசல்ட் மாஸ்டரிங் மெத்தட் போட்டுருந்தேன். n தானே கிடைச்சது? நம்மளுக்கு என்ன கிடைச்சது? மாஸ்டரிங் மெத்தட் போடும்போது n தான் கிடைச்சது. கரெக்டுங்களா? அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம பார்க்கும்போது 2 பவர் k இது என்ன? 2 பவர் k மைனஸ் 1 வரும். கரெக்டுங்களா? அப்போ இதனோட ரிசல்ட் 1 ப்ளஸ் 2 பவர் k. k ஓட வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியுமில்ல? log 2n. கரெக்டுங்களா? மைனஸ் 1. அப்போ என்ன கிடைக்கும்? 1 ப்ளஸ் 2, இது ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். log 2n இன்ட்டு 2 பவர் மைனஸ் 1 வரும். அப்போ 1 ப்ளஸ் 2, இது என்னாகும்? இதனோட வேல்யூ என்னென்ன ஆயிரும்? இதனோட வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணும்போது என்னென்ன ஆயிரும்? அப்போ என்னாகும்? 2 பவர் மைனஸ் 1 இன்ட்டு n ஆகும். சரிங்களா? அப்போ 2 வந்துட்டு டினாமினேட்டர்ல வந்துருங்க சார். என்னமோ இன்னொரு சொல்லுமா? 2 வந்து டினாமினேட்டர்ல வந்துரும் சார். 2 பவர் மைனஸ் 1. ஆமாம், டினாமினேட்டர்ல வந்துடும். பட் என்னங்கிறாங்கன்னா காம்ப்ளெக்சிட்டி ஃபங்க்ஷன் எடுக்கும்போது ஒன்லி யூ வாண்ட் டு கன்சிடர் தீட்டா, அதாவது என்னோட வேல்யூ மட்டும் எடுக்க சொல்றாங்க. கரெக்ட்டுங்களா? அப்போ p ஆஃப் n ஈக்குவல் டு த காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் n1. அப்போ இந்த 1 போயிடும், இந்த 2 பவர் மைனஸ் 1 இருக்குங்களா, இது ரெண்டுமே போயிடும். அப்போ நம்ம மெயினாக என்ன இருக்குது அப்படி அதை மட்டும் பார்த்தோம். என்ன அந்த என்னோட வேல்யூ மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ண போது வேற எதுவும் கன்சிடர் பண்ண. சரியாம்மா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது? அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ட்ரீ மெத்தட் அப்ளை பண்ணுறீங்க. ட்ரீ மெத்தட் அப்ளை பண்ணும்போது நம்மளோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட். சரியாம்மா? ஓகே. இதில் என்னாச்சும் டவுட் இருக்குதாம்மா?